ஸோ கோடாமினன்ஸ்ல நம்ம என்ன பார்க்குறோம்னா வந்து டூ பேரண்ட்மே வந்து டாமினன்ஸ் பண்ணுவாங்க, அதை கோடாமினன்ஸ். இது நம்ம இன்பிட்வீனாக இருந்ததுன்னா அது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். நெக்ஸ்ட் ஏபிஓ பிளட் குரூப்ன்றது வந்து கோடாமினன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் இதில் வந்து ஐஏ அண்ட் பி, ஐஏ அண்ட் ஐபின்றது வந்து கோடாமினன்ஸை காட்டுது. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த சின்ன ஸ்மால் ஐன்னு இருக்குல்ல, இதை கம்ப்ளீட்டாக வந்து டாமினன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஐஏ அண்ட் ஐபின்றது ஏபி பிளட் குரூப். ஸோ ஐஏ அண்ட் ஐஏ இருந்ததுன்னா ஏ பிளட் குரூப்பாக வருவாங்க. அண்ட் ஏபி ஐஏ அண்ட் ஐபியாக இருந்ததுன்னா ஏபி பிளட் குரூப். அண்ட் ஸ்மால் ஐஏஓ இருந்ததுன்னா அது ஏ பிளட் குரூப். நெக்ஸ்ட்டு ஏ ஐஏ அண்ட் ஐபி இருந்ததுன்னா அது ஏபி பிளட் குரூப். நெக்ஸ்ட் பிபி இருந்ததுன்னா வந்து பி பிளட் குரூப். நெக்ஸ்ட் பி அண்ட் ஸ்மால் ஐ இருந்ததுன்னா வந்து பி பிளட் குரூப். அண்ட் ஸ்மால் ஐ இருந்ததுன்னா வந்து ஓ பிளட் குரூப். ஸோ இந்த ஸ்மால் ஐன்றது வந்து கம்ப்ளீட்டாக டாமினன்ஸ் பண்ணுவாங்க யாருன்னா வந்து ஏபி பிளட் குரூப். அதனால இவங்க கோ டாமினன்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. அண்ட் ஏபிஓ பிளட் குரூப்ன்றது வந்து மல்டிபிள் அலிலிசம்க்கு ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் மோர் தென் வந்து 2 அலில்ஸ்க்கு மேலே இருக்காங்களா, 3 அலிலாக இருக்காங்க இவங்க. ஸோ சேம் கேரக்டர் பிளட்ன்ற அந்த சேம் கேரக்டரில் 3 அலில் இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பிஆர்சிடுன்றது ஒரு எக்ஸாம்பிள் தராங்க. இந்த பிஆர்சிடுன்றது வந்து ஸ்டார்ச் சிந்தசிஸ் பண்ணுது. பிஆர்சிடுன்றது அது வந்து ஒரு ஜீன் தான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறது. 2 அலில்ஸ் இருக்குது, கேபிட்டல் பி அண்ட் ஸ்மால் பின்றது இருக்குது. கேபிட்டல் பின்றது வந்து ஒரு ஹோமோசைகட். அது வந்து நல்லா பெரிய ரவுண்டு ஸ்டார்ச்சை வந்து இந்த மாதிரி சிந்தசிஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் அதுக்கு வந்து ஸ்மால் பின்றது வந்து லெஸ் எஃபிஷியண்டாக தான் ஸ்டார்ச் சிந்தசிஸ் பண்ணுது. அது வந்து இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து இதுக்கு 2 இது கிராஸ் பண்ணும்போது நமக்கு கிடைச்சது வந்து ஒரு ரவுண்டான இன்டர்மீடியட் ஸ்டார்ச்ன்றது நமக்கு கிடைச்சதோ. இந்த மாதிரி நமக்கு வந்து இன்டர்மீடியட்டான ஒரு ஸ்டார்ச்ன்றது நமக்கு கிடைச்சிருக்கு. ரவுண்டாக தான் இருக்குது, பட் ஆனால் ஸ்மாலாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் இது என்ன காட்டுதுன்னா வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்ன்றது இந்த அடியில் வந்து நமக்கு ஷோ பண்ணுதுன்றாங்க. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 ஜீன்றது வந்து என்னென்னா, இப்போ வந்து 2 ஜீன்ஸ் பற்றி இவ்வளோ நேரம் நம்ம ஒன்று பார்த்துருந்தாலும் இப்போ வந்து 2 ஜீன் இருக்குது. இப்போ எல்லோ கலர் அண்ட் க்ரீன் கலர்ன்றது ஒரு ஜீனாகவும், அண்டு ரவுண்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா ரிங்கிள்டுன்றது ஒரு இதுவாகவும் எடுத்துக்க போகிறோம். இதை தான் சொல்ல வரேன். ஸோ இப்போ ஒரு பிஆர்சிடு இருக்குல்ல, இந்த பிஆர்சிடு இது வந்து ரவுண்ட் கலரில் இருக்குது. அண்ட் ரிங்கிள் தான் இங்கே ஒன்று இருக்கா, இந்த இது ஆப்போசிட். நெக்ஸ்ட் அதுக்கு வந்து இது எல்லோ கலரில் இருக்குது, இது வந்து க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ 2 ஜீன் இருக்குது. இதுவே நம்ம இப்போ 2 ஜீனையும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த ரவுண்டுன்றதுக்கு கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர், எல்லோ கலர்ன்றதுக்கு வந்து கேபிட்டல் ஒய். ஸோ அதுக்கு ஆப்போசிட் ஸ்மால் ஒய். ஸோ இது 2த்தையும் கிராஸ் பண்ணுறாங்க. கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டுன்றது பார்த்தோன்னா நமக்கு வந்து 9 ரவுண்ட் எல்லோ கிடைக்குது. ரவுண்டு க்ரீனுன்றது 3 கிடைக்குது. ரிங்கிள்டு எல்லோன்றது 3 கிடைக்குது. ரிங்கிள்டு க்ரீனுன்றது 1 கிடைக்குது. ஸோ இங்கே இதுதான் சொல்லியிருப்பாங்க. மெண்டல் வந்து ஒர்க் பண்ணுறாரு. பியா பிளான்ட்டு 2 கேரக்டர்ஸை வச்சு அவர் வந்து இப்போ வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர் வச்சு ரெடி பண்ணுறாரு. எல்லோ கலர், நெக்ஸ்ட் ரவுண்ட் ஷேப் 1, அப்புறமா வந்து இன்னொரு வந்து க்ரீன் கலர் ரிங்கிள்டு ஷேப்பு. இதோட ரிசல்ட் கிராஸ் பண்ணது நம்மளுக்கு வந்து எல்லோ கலர் ரவுண்ட் சீட் ஷேப். இந்தமாரி நம்மளுக்கு நிறைய கிடச்சிதில்ல, அதுதான் இங்கே சொல்லிட்டு வராங்க. எல்லோ கலருன்றது வந்து டாமினன்ட் பண்ணுது க்ரீன் ஓவர். அண்ட் தென் ஒரு ரவுண்டு ஷேப்புன்றது வந்து டாமினன்ட் பண்ணுது ரிங்கிள்டு. ஸோ நமக்கு வந்து இந்த 2 இதுலையுமே நமக்கு வந்து கிடைச்ச ரிசல்ட்டுன்னு பார்த்தோன்னா, இப்போ க்ரீன் அண்ட் எல்லோ கலர்ன்றது நம்ம வந்து செக்ரேட் பண்ணுறது 3:1 ரேஷியோ தான் வந்து செக்ரேட் பண்ணுது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ரவுண்ட் அண்ட் ரிங்கிள்டுன்ற அந்த ஷேப் அந்த இதுவும் வந்து 3:1 ரேஷியோ தான். இது வந்து மோனோஹைப்ரிட் கிராஸ்க்கான அந்த இதுவே நம்மளுக்கு தருது அப்படின்றாங்க. ஓகே, வேறு என்ன? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசோசியேஷன் நம்ம பார்க்கலாம்.
டைஹைப்ரிட் கிராஸ். இதோட பினாடைப் வந்து ரவுண்ட் எல்லோ wrinkled wrinkled அதாவது ரவுண்ட் எல்லோ wrinkled எல்லோ ரவுண்ட் க்ரீன் நெக்ஸ்ட்டு wrinkled க்ரீன். ஸோ இது ரேஷன்றது நம்ம பார்க்கும்போது 9:3:1ன்றது நமக்கு கிடச்சில்ல. இது வந்து மெண்டல் எப்படி இதை ஸ்டடி பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த இது இருக்குல்ல, இந்த 3 எல்லோ கலர் இருக்குது, ஒரு க்ரீன் கலர் இருக்குது, 3 ரவுண்ட் கலர் இருக்குது, ஒரு wrinkled இருக்குது அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட் அதுக்குமா வந்து இப்போ வந்து 3 ரவுண்ட் இருக்கா அது போட்டுக்கிறாரு. நெக்ஸ்ட் அதுக்குமா வந்து ஒரு wrinkled இருக்குது அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் 3 எல்லோ இருக்குது, ஒரு க்ரீன் இருக்குது. இதே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 9ன்றது நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து அதாவது 9 ரவுண்டு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா 3 wrinkled, அதாவது இது மல்டிப்ளை பண்ணுறாங்க வேறு ஒன்றால் 3 3s are 9. ஸோ 9 ரவுண்டு. நெக்ஸ்ட் ரவுண்டு எல்லோ. ஸோ 9 ரவுண்ட். ஸோ இந்த மாதிரி ஒன்றையும் வந்து இப்படிக்கா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம இப்படி பண்ணிக்கணும்னா ஸோ 3 1s are 3. ஸோ 3. ஸோ 3 wrinkled, 3 wrinkled ஆனது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த ஒன்று ரவுண்டு க்ரீன் ஒரு 3 இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து 1 × 3. ஸோ wrinkled எல்லோன்றது 3 இருக்குன்ற மாதிரி இந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து இது இப்படி வந்துன்றது மெண்டலோட ஸ்டடீஸ். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து ஸோ 2 pairs of geneன்றது எடுத்து இதை வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. ஸோ இந்த F1 ஜென்ரேஷனில் கேபிட்டலாக ஸ்மாலாக கேபிட்டல், அதாவது F1 ஜென்ரேஷன்ன்றது என்னது இதில் பார்த்தோன்னா நமக்கு தெளிவாக புரியும். ஸோ F1 ஜென்ரேஷன்ன்றது இதுதான். அதில் வந்து நமக்கு வந்து இது கிராஸ் பண்ணும்போது நமக்கு கிடைச்சது கேபிட்டல் ஸ்மாலர். இதை நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணுறோம். இதையே 2 பக்கம் போட்டு நம்ம கிராஸ் பண்ணுறோம். மேலு ஃபீமேல் மேல். ஓகே, இந்த மாதிரி போட்டு கிராஸ் பண்ணும்போது நமக்கு கிடச்சதுன்னா 9 எல்லோ ரவுண்ட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 3 wrinkled எல்லோ கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் அதுக்கு வந்து 3 ரவுண்டு க்ரீன் கிடச்சிருக்கு, ஒரு wrinkled க்ரீன் கிடச்சிருக்கு. இதை தான் இந்த பினோடைபிக் ரேஷியோன்றது சொல்லுது. ஸோ 50% இந்த கேபிட்டல் ஆர்ன்றது வந்து இந்த ஸ்மால் ஆரோட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாரி இந்த ஸ்மால் ஆர்ன்றது 50% சான்ஸ் இருக்குது கேபிட்டல் ஆரோடையோ இல்லை ஒய்யோடையோ இல்லை கேபிட்டல் ஒய்யோடையோ இல்லை ஸ்மால் ஒய்யோடையோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து 50% சான்சஸ் ஒன்று இந்த மாதிரி சேர்றதுன்றது. அதை 1/4 டோட்டல் கேமிக் ப்ரொடியூஸ். 3மே இந்த 4மே வந்து தனித்தனியாக வந்து கேமிக் மாதிரி ப்ரொடியூஸ் ஆகிட்டு நமக்கு இது வந்து ஜாயிண்ட் ஆகும். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஆர், அந்த மாதிரி கேமிட்டாக பிரிஞ்சிருவாங்க. குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது வந்து 1865 இது வந்து ஒர்க் வந்து மெண்டல் வந்து பப்ளிஷ் பண்ணுறது. பட் நிறைய ரீசன்னால அதை வந்து 1900 வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் இருந்தது. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா வந்து இது வந்து கம்யூனிகேஷன் இல்லாதனால இதை வந்து பப்ளிஷ் பண்ண முடியல. சிவரல் ரீசன் நாங்கள் அது. செகண்ட்லி இந்த கான்செப்ட் ஆஃப் மெண்டல்ன்றது வந்து ஒரு டிஸ்கிரிட், அதாவது ஒரு இது அந்தளவுக்கு தெளிவாக இல்லாததுதான். அவர் வந்து சொன்னது வந்து ஃபேக்டர்ன்றது சொன்னார். நெக்ஸ்ட் அதுக்கு வந்து ஃபிசிக்கல் இது ஃபிசிக்கல் இதுவாக அவரால் வந்து ஃபிசிக்கல் இதுக்கு கிடையாதுல்ல, ஜீனு வந்து ஃபிசிக்கலாக நம்மளால் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதுல்ல, அந்த காரணத்தினாலும் அது வந்து பிளெண்ட் ஆகாதுன்னாரு. நெக்ஸ்ட் அது அந்த மாதிரி நிறைய வந்து எக்ஸ்பிளனேஷன் அவருக்கு அவெல்லாம் சரியாக கொடுக்க முடியல அதை பற்றி. ஸோ அந்தமாரி வேரியஸ் ரீசன்னால சொல்ல முடியாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து 3rd மெண்டலோட அப்ரோச் வந்து மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணி தான் பயாலஜிக்கல் ஃபினாமினாவை எக்ஸ்பிளைன் பண்ணார். அதனால அந்த பயாலஜிஸ்ட் வந்து அந்த டைமில் அந்த பயாலஜிஸ்ட் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. நெக்ஸ்ட் ஃபைனலாக இந்த மெண்டலோட ஒர்க்கை வந்து இந்த ஃபேக்டர், அதாவது ஜீனுன்றதை வந்து இதை வந்து ஃபிசிக்கல் ப்ரூஃபோட எக்ஸிடென்ஸ் வந்து பண்ணாங்க. அதை நாட் ப்ரொவைடட் கொடுக்கல. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த சயின்டிஸ்ட் 1900 இந்த 3 சயின்டிஸ்ட் தான் வந்து மெண்டலோட ஒர்க்கை வந்து ரீடிஸ்கவர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மெண்டலோட ரிசல்ட் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர் இதெல்லாம் பற்றி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டைமில் வந்து நமக்கு வந்து